ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷாஸ் கிச்சன் தமிழ். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தோசை இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தேங்காய் சேர்க்காமல் எப்படி இந்த சட்னி அரைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் தான் போடணும். இந்த சூடான ஆயிலில் அந்த காஞ்ச மிளகாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மற்ற பொருள்லாம் சேர்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சூடான ஆயிலில் நல்லா அந்த காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை எண்ணெயில் போட்டு இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்க்கும்போது அந்த சட்னியோட டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வறுபடாது, அரையவும் அரையாது, ரொம்ப கடுக்கடுன்னு இருக்கும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டே ஆயிலில் பொரிச்சுக்கணும். இப்போ நான் வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு இதில் சும்மா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு 3 கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல்லு பூண்டும் சேர்த்துக்கலாம். நல்லா செரிமானத்துக்கு நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். என்ன தான் நம்ம கருவேப்பிலை போட்டு தாளித்தாலும் அதை எடுத்து ஓரமாக தான் வைக்கிறாங்க. இந்த மாதிரி சட்னிலெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி கொடுக்கும்போது அவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனைகள்லேருந்து தவிர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு 3 தக்காளி அதையும் நல்லா ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு இதில் போடுறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் பெருங்காயத்தூள் கூட சேர்க்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 2 சிட்டிகை நான் சேர்க்குறேன். இந்த மாதிரி தோசையெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு செரிமானமே ஆகாது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனையிலேருந்தெல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு இந்த பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக ஜீரணம் ஆகும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இந்த சட்னிக்கு நம்ம தேங்காவே சேர்க்கலை. தேங்காய் சேர்க்காமல் நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பூண்டு, அந்த பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து அரைக்கிறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். கடைசியாக தான் நம்ம சேர்க்கணும். அப்போ தான் கடுத்து போகாமல் இருக்கும் சட்னி. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து இதில் கொட்டிடலாம். அவ்வளோதாங்க. தோசை இட்லிக்கெல்லாம் இதை வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட் டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிடுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.